Hi students, இன்னைக்கு class 12 CBSE Chemistry Unit 1 கான important 2 mark, 3 mark and 5 mark questions பார்க்கலாம். So first we can start with 2 mark questions. 2 markல first important question என்னன்னா solvent, page number 1. Second question solute, page number 2. Third question mass and volume percentage. We have to calculate அந்த percentage மட்டும் அதுல இருக்கும், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுவே நியூமரிக்கல்ஸ் இருக்கும் பொழுது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நியூமரிக்கல்ஸ்ல வந்து யாருக்காவது இம்பார்ட்டன்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ ஃப்ரேம் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்து மொலாரிட்டி, பேஜ் நம்பர் 4. இதுவும் அந்த கால்குலேஷன் ஃபார்முலா தான் இதுவும். தென் ஃபிஃப்த் கொஸ்டின் ஹென்ரிஸ் லா, பேஜ் நம்பர் 7. சிக்ஸ்த் கொஸ்டின் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், பேஜ் நம்பர் 15. செவன்த் கொஸ்டின் ஆஸ்மோசிஸ், பேஜ் நம்பர் 21. Eighth question, Van Hoff factor, page number 24. So that's all of the 2 marks which is in chapter 1 solutions. Then we move on to 3 mark questions. So 3 mark questions, first expressing concentration of solutions, page number 2. Second question, ideal and non-ideal solutions, page number 13. Then third question, reverse osmosis and water purification, page number 23. So 3 mark questions solid 3 questions irukku. The 3 questions important. Then we move on to 5 mark questions. So 5 marksல first important question என்ன அப்படின்னா டால்டன்ஸ் லா. ஸோ டால்டன்ஸ் லா வந்து ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கும். அதுல மிடில் தான் டால்டன்ஸ் லா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் நீங்க இந்த கொஸ்டின் இனிஷியல்ல இருந்து நீங்க எழுதணும். அது பேஜ் நம்பர் 9ல இருக்குது. தென் செகண்ட் கொஸ்டின் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ், பேஜ் நம்பர் 12. தென் தேர்ட் கொஸ்டின் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், பேஜ் நம்பர் 16. அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் depression of freezing point, page number 18. Then fifth question osmosis and osmotic pressure, page number 20. ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின்ல வந்து டயக்ராம் இருக்கோ அந்த டயக்ராமோட நீங்க இன்க்ளூட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்ல இன் பிட்வீன்ல எதுலையாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நல்லா படிங்க, நிறைய மார்க் வாங்கலாம். சாப்டர் 1க்கான 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ எக்ஸாம் வரப்போகுது, நல்லா படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.